என்ன சொல்ற முத்து, புரியுற மாதிரி சொல்லு. இந்த அம்மாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஒய்ஃப பத்தி என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அவ உனக்கு ஒய்ஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியா வாழ்ந்திருக்கு. முத்து, விளையாட்டா பேசாதப்பா. நான் சொல்றது எல்லாமே நிஜம்பா. இவங்களுக்கு ஒரு பையன் வேற இருக்கு. அவங்க கல்யாணம் பண்ண புருஷன் செத்து போயிட்டான். இவங்களுக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொன்னல, இந்த பையன் பேர் என்ன தெரியுமா? கிறிஷ். ரோஹிணி. இவன் சொல்றது எல்லாம் உண்மையா? அவங்க பேரு ரோஹிணி இல்லம்மா, கல்யாணி. கல்யாணின்னு கூப்பிடுங்க. நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆதாரத்தோட என்னால நிரூபிக்க முடியும். இங்க பாருங்க எல்லாரும், நானும் கல்யாணியும் ட்வின்ஸ். சின்ன வயசுலயே கல்யாணிய எங்க அம்மா அப்பா ஒருத்தங்களுக்கு தத்து கொடுத்துட்டாங்க. கல்யாணிய நான் ரொம்ப வருஷம் கழிச்சுதான் பார்த்தேன். அப்பதான் கிறிஷ் அவளோட குழந்தைன்னு எனக்கு தெரிஞ்சது. கிறிஷ் என் அக்கா குழந்தை, என் குழந்தை இல்ல. அடி பாவி, இப்படி போய் சொல்ற? நாம இப்படி போய் சாதாரணமா சொன்னா ரோஹிணி ஏதாச்சும் மழுப்பி கதையை மாத்தி விட்டுருவா. அவளை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன வேணாலும் போய் சொல்லுவா. நம்ம சொல்றதை விட இந்த உண்மைய அவ வாயாலே வர வைக்கணும். நீது, என்னாச்சு? கஸ்டமர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்ல வர வர கூட்டம் ரொம்ப கம்மியாட்டே போகுது. முன்னெல்லாம் ஒரு ஏரியால ஒரே ஒரு ஃபேமஸான ஹோட்டல் தான் இருக்கும். ஆனா இப்பெல்லாம் ஒரு ஸ்ட்ரீட்லயும் 4 ஹோட்டல் இருக்கு. காம்படிஷன் ரொம்ப அதிகமாகுது. முத்து போன் பண்ணி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், எல்லாரையும் வீட்டுக்கு வர சொன்னா, நான் சொல்ற விஷயம் முடிகிற வரைக்கும் இந்த வீட்ல இருந்து யாரும் வெளியில போக கூடாது. என்னடா ஓவரா பில்டப் கொடுக்குற? என்ன பேசணும் உனக்கு? 2 வருஷமா இவங்க மறைச்சு வச்சிருந்த விஷயத்த நான் 2 நிமிஷத்துல சொல்ல போறேன்.